ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதோ அப்படிங்கிறதும், ஒரு பெரிய கடைகளில் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாங்கன்னா எவ்வளோ நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வீட்டில் ஸ்டிச் பண்ணுற நம்மளாலையும் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாகவும் பெரிய கடைகளில் வந்து தைக்கிற மாதிரியே நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயும் ப்ளவுஸ் வந்து நம்ம ஈஸியான மெத்தட்லையும் எப்படி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். லைக் போடாமலே வந்து பார்க்குறீங்க, எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபான கிளாத்து தான், அதனால வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா வந்து எப்பயும் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். இப்போ நான் வந்து பட்டி வந்து மடித்து தைக்கிறேன். பட்டி வந்து எப்பயுமே வந்து கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைனிங்கில் நம்ம வந்து அதை 2-3 தடவை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மெயின் கிளாத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். லைனிங்கை நம்ம வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 ஃபோல்டிங்கில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். இந்த மெயின் கிளாத்துமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. அதனால தான் இப்போ அந்த பட்டியில் நமக்கு எங்கேயுமே வந்து துணி தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பட்டியை சுற்றியும் வந்து நான் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன், ஊசியோட தையல். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தோட அந்த முன்பாகத்தோட இந்த பட்டியை வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து துணி தூக்காமல் கரெக்டாக கச்சிதமாக வந்து வரும். பட்டி பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் வந்து உள்ளார இந்த குடஞ்சி கட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு நல்லாவே வந்து கொஞ்சம் ஷேப் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் to 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த பட்டியோட சைஸ் பொறுத்து குடஞ்சி கட் பண்ணிக்கிறது. இப்போ அடுத்தது வந்து நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கை வந்து இவ்வளோ பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து அதில் கொஞ்சம் வந்து கை பத்தாதனால 2 சைட்லையுமே வந்து கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. எனக்கு அதிகமான துணி வந்து ஜாயின் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் 2 பக்கமே வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி சென்டராக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா ஒரே ஒரு சைடு மட்டும் போதும், கொஞ்சம் தான் வந்து துணி பத்தலை அப்படிங்கிறனால ஒரு சைடு மட்டுமே நான் வந்து பீஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கைக்கு தையல் போட்டுட்டு அப்புறமே வந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சு இதில் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்லேயும் நான் மேலேருந்து கீழே வரையும் தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தையல் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து உள்ள தள்ளி தையல் போடுங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒரு சில டைம் ப்ளவுசஸ் போடும்போதே வந்து அந்த இடம் வந்து நமக்கு தையல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான காரணம் ஆயிரும். அதனால கம்பல்சரி ஒரு 2 தையல் போட்டு விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து பிடிச்சி தையுங்க. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பார்டராக ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கை கிட்ட ஆம்கோல் வந்து சரியாக இருக்கா ரெண்டுமே அப்படிங்கிறத நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கீழே பார்டர் கிட்ட கரெக்டாக வச்சுட்டு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரையும் ஃபஸ்ட்டு நான் வந்து பாதி கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து தைக்கிறது நம்ம வந்து கரெக்டாக தைக்கணும். அந்த இடத்துல வந்து எந்த விதமான ஏத்தியும் தத்தியமாக இறக்கம் இல்லாமல் நம்ம வந்து அந்த தையலை கரெக்டாக கொண்டு போகணும். அதே மாதிரியே இந்த பக்கத்துலையும் வந்து நம்ம ஒரு பக்கம் தான் நம்ம கோடு போட்ட அளவு இருக்குது, இந்த சைடில் நமக்கு அளவு இல்லை. அப்படி தைக்கும் போதும் நம்ம வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த நேருக்கு அந்த சைஸை தையலை வந்து கொண்டு வரணும். எனக்கு அது ரொம்ப நாளாக வந்து தைச்சு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரே ஈவனுக்கு நான் வந்து தையல் வந்து அப்படியே நேராக போட்டு விட்டுருவேன். உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மடித்து ஒரு கீறி விட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஏத்தியும் தாத்தியமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து கை ஜாயின் பண்ணும்போது அந்த இடமும் வந்து ஏத்தியும் தாத்தியமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தைக்கிற துணி வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வரும். இப்போ இந்த கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிசுரையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த கஸ்டமர் வந்து கைக்கிட்ட லைட்டாக வந்து எப்பயுமே ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் கைக்கிட்ட லைட்டாக வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தூக்கின மாதிரி மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து நான் லைட்டாக மட்டும் அந்த
அந்த இடத்துல கொஞ்சம் ஹைட் பண்ணி அதுக்கப்புறமே வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் ஒரு 2 ஃப்ளீட், இந்த சைடில் ஒரு 2 ஃப்ளீட் அவ்வளோதான் வந்து பிடிச்சேன். ஏன்னா லைட்டு தூக்குன மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைட் கையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம ஆம்கோல் கிட்டே எக்ஸ்ட்ராவாக நமக்கு எங்கேயாவது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரியே வந்து நான் இன்னொரு சைடு கையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு அந்த கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பார்டர் வர இடத்துல எல்லாமே நமக்கு அங்கங்கே கொஞ்சம் சுருக்கமாக வந்து வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். லைனிங் வச்சு தைக்கும்போது அடித்துணியை கொஞ்சம் மேலே இழுத்து வச்ச மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். ஏன்னா அப்படியே இருக்கிற ஷேப்லேயே தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து உள்ளார வந்து சுருக்கம் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் அடித்துணியை கொஞ்சம் லைட்டாக மேலே இழுத்த மாதிரி கரெக்டாக நீட்டாக வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே வந்து நீட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த கை பார்டர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து இருக்கிறனால சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு கையோட வந்து இந்த ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சிடலாம். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த கொஞ்சம் பஃப் வந்து லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா மட்டும் அதுக்கு வந்து நம்ம ஒரு 30 rupees 40 rupees அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ கை பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமே பேக் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே வந்து வேறு தான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு இது வந்து கரை வந்து வருது. இந்த கரை வந்து இவ்வளோ பெருசாக நம்ம வந்து வைக்க தேவையில்லை. கஸ்டமர் கேட்டதுனால கரை வையுங்கன்னு சொன்னதுனால தான் நான் வந்து ஒரு பாதி மட்டும் இருக்கிற மாதிரி வந்து கரை வந்து வைக்கிறேன். ஏன்னா அதிகமாக இப்போ வந்து இந்த முதுகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரை யாருமே லைக் பண்ணுறதே கிடையாது. அதனால் வந்து பாதி கரையை மட்டும் வச்சு நான் ஃபஸ்ட்டு இப்போ கீழ்பாட்டை அப்படியே வந்து தையல் போட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இது முடிக்கிற இடத்துலையும் ஒரு சிசர் கட் பண்ணியிருக்கேன். அதை நெட்டுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அதே நேருக்கே வந்து கரெக்டாக அதே சைஸு அதே அளவில் நான் வந்து தையல் போட்டு கொண்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக தைக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு வந்து தையுங்க. அதே மாதிரியே வந்து இந்த தையலும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தை ஒட்டி நம்ம வந்து நான் ஒரு 1/4 இன்ச் அளவு அப்படின்னா 1/4 இன்ச் அளவு, 1/2 இன்ச் அளவு அப்படின்னா அந்த 1/2 இன்ச் அளவு அந்த சைஸுக்கு தான் வந்து நான் கரெக்டாக வந்து தைப்பேன். அதனால நான் எதுவுமே மெஷர்மெண்ட் பண்ணுறது கிடையாது. சப்போஸ் அது உங்களுக்கு தையல் கரெக்டாக நேராக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கழுத்தை சுற்றியும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்து வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரியே நீங்கள் ஒரு சில வருஷங்கள் எல்லாமே ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். இப்போ நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பேக் நெக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டமில் நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமே நான் வந்து மேலேயும் வந்து அந்த கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஊசியோட ஒரு தையல் போட்டுட்டு அந்த பார்டர் முடிகிற இடத்துல ஒரு தையல் வந்து நான் ஒரு இன்ச் அளவுக்காக தையல் போட்டு நான் வந்து இந்த மாதிரி போட்டுறேன். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உள்ளார 1 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருக்கிறேன். அப்போ அந்த துணியும் வந்து இதோட அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வந்துடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பேக் நெக்கில் நான் வந்து ஊசியோட தையல் வந்து இன்னும் போடலை. ஏன்னா நெக்கு வந்து க்ளோசிங் டைப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த முன்பாகத்தில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த பீஸில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே வந்து இதை எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துட்டு அந்த வளைவில் அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை திருப்பி விட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கிளாத்து கொஞ்சம்
கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறனால தான் நான் இதுக்கு வந்து பீஸ் கொடுக்கல. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெல்லிஸான கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த இது வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊசியோட தையலும் அதுக்கடுத்து குதிரோட தையலும் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதே மாதிரியே வந்து ரைட் சைடும் நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேலு நம்ம வந்து சுற்றியும் டாட் போடுறது, சுற்றி தையல் போடுறது, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பீஸ் கொடுத்து நம்ம கழுத்து தைக்கும்போது அது எக்ஸ்ட்ராவாக தெரியும். அது வந்து ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இல்லாத மாதிரி. அதையும் நம்ம வந்து நீட்டாகவும் தைக்கலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம பீஸ் கொடுத்து தானே தைக்கிறோம். எந்த மாதிரி மெத்தடாக இருந்தாலும் நம்ம ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கடைகள் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப ஒன்று நீட்னஸாக இருக்கணும், இன்னொன்று ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வேர் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த நீட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டிச்சிங் வந்து அதை நம்ம பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும் ப்ளவுஸ் நீட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸுக்கும் இப்போ தைக்கிற ப்ளவுஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்கேயுமே துணி விடாமல் கரெக்டாக அந்த அளவு ப்ளவுஸில் அந்த நம்ம லைனிங் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைனிங் அளவுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே இந்த பிசிறு இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் வந்து எப்பயுமே ஒரே சைஸ் தையலே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தையலை வந்து சின்னது பெருசுன்னு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல நல்லாவும் ஒரு சில இடத்துல நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கும். இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துருக்கிறேன். அந்த கொக்கி பக்கத்தில் ஃபஸ்ட்டு அந்த இதுக்கிட்ட இருந்து பட்டியிலேருந்து அது எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ளே திருப்பி விட்டுட்டு அது எந்த சைஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்து இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம எப்படியா இருந்தாலும் அளவு ப்ளவுஸை வச்சு டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு டேரெக்டாக மெயின் கிளாத்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். எதுக்காக அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை டேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த டேப் வச்சு இந்த மெயின் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணுறப்ப அது நமக்கு ஒரு 2 வேலையாக தான் இருக்கும். அதனால் நான் டேரெக்டாக எப்பயுமே அளவு ப்ளவுஸை வச்சு இந்த டாட்ஸ் பிடிக்கிறது எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து பண்ணிக்கிறது. இப்போ ஃபஸ்ட் டாட் பிடிச்சாச்சு, செகண்ட் டாட் வந்து பிடிக்க போகிறோம். செகண்ட் டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கழுத்து வந்து தைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால கீழே அந்த பட்டி தைக்கிற இடம் மட்டும் கழுத்தை விட ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டு தான் நான் வந்து செகண்ட் டாட்டை இப்படி 2ஆக மடித்து நான் வந்து தையல் போட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் வந்து பிடிச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து அந்த கொக்கி பக்கம் பி பக்கம் வச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு மீதி வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த நம்ம பிடிச்சிருக்கிற அளவெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேலு நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம், இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம். இப்போ நார்மலாக நம்ம தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து பாருங்கள், இந்த கழுத்துக்கு பீஸ் இல்லாமல் நம்ம இந்த கழுத்து வந்து மடிச்சு தைச்சு திருப்பி இருக்கிறதுக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ தேர்ட் டாட்டும் அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவு நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். இப்போ கீழே டாட் பிடிச்சதுலேருந்து மேலே வரையும் சரியாக இருக்கா, அந்த மேலே இருந்து அந்த 3வது டாட்டோட உயரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேல நம்ம இதை வந்து அப்படியே வந்து 2 தையல் வந்து போட்டு விட்டுறலாம். இந்த 3 டாட்டுக்குமே வந்து இருக்கிற இடைவேளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி போட்டால் இது நமக்கு எப்படி வந்து கப் ஷேப் வந்து வருது அப்படின்னு. அதே மாதிரியே வந்து நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எது மிஸ்டேக் அப்படிங்கிறத வந்து சரியாக தெரியும். தப்பு எது அப்படின்னு தெரிஞ்சாதான்
அதை திருத்திக்க நம்மளால வந்து முடியும். தப்பே எதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளால அதை திருத்திக்கவே வந்து முடியாது. அதுக்காக தான் பட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி வந்து அளவை வச்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 இடத்தையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வச்சு தைச்சிடலாம். முன்பாகத்தை வந்து இதில் வச்சு தைச்சிக்கலாம். தைக்கும்போது அந்த நம்ம டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டாட் அதை வந்து ஒரு மடி மடித்து விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா அது வந்து நீட்டிட்டு அப்படியே வெளியில் நமக்கு வராமல் நல்லா வந்து உள்ளார மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டாச்சு, அடுத்தது இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டதுக்கப்புறமே இது 2ஐயும் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இது 2மே வந்து கரெக்டாக இருக்கா, இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கையோட இப்பயே வந்து பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறமேலு நீங்கள் அடுத்தது நம்ம வந்து கொக்கியும் வீயும் வச்சுக்கலாம். இதை விட இது வந்து லைட்டாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல மட்டும் நான் பட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த டாட்டு பட்டி இது எல்லாமே கழுத்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போ முக்கால்வாசி ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கால்வாசி ஒர்க்கு தான் இருக்குது. ப்ளவுஸ் பாதி வேலை வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து பாருங்கள் கொக்கி பீஸ் வி பீஸும் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு தனியாக வந்து கிளாத் எடுத்துருக்கிறேன். நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சு முடிக்கிறப்ப நமக்கு தேவையான துணிகளை எல்லாமே நம்ம வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமே நமக்கு தேவையில்லாத துணியெல்லாம் முதல்ல அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதையும் அந்த இடத்துலையே நம்ம வச்சுக்கிட்டு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப கசகஜான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒவ்வொரு வேலையுமே வந்து பார்த்து பார்த்து செய்யுங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப அழகாக வந்து வரும். இப்போ நான் இதை வந்து ஒரு 2 ஃபோல்டிங் பண்ணி மேலே வந்து ஊசியோட தையல் வந்து போட்டு தான் வந்து திருப்பியிருக்கேன். அதே மாதிரியே வந்து இதை கரெக்டாக நம்ம வந்து ஒரே லெவலாக மடித்து கொண்டு வரணும். ஒரு இடத்துல மேலே ரொம்ப பக்கமாகவும் கீழே வர வர ரொம்ப பெருசாகவும் அகலமாகவும் மடிக்கக்கூடாது. ஒரு சைஸ் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் அந்த அளவுக்கு மடிக்கிறோம் அப்படின்னா அந்த 3/4 இன்ச் அளவில் நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஒவ்வொன்று தைக்கும் போதும் கையோட அந்த பிசிறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம வி பீஸ் வச்சிடலாம். வி பீஸ்க்கு எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத் இது 2ஐயும் தான் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறது. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கிளியாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த குதிரோட தையல் வந்து போட்டுக்கலாம். குதிரோட தையல் ஊசியோட தையல் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து தைக்க வரும். இப்போ நான் இதை மடித்ததுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். போட்டதுக்கு அப்புறமேலு மேலே இருந்து கீழே வரையும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து நல்லா ஒரு கட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டாட் வந்து நான் போட்டுடுறேன், அந்த வி வந்து போட்டுடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்டு டாட் போட்ட இடத்துல 2வது வி வந்து போட்டுக்கிறேன். 3வது நம்ம அந்த பட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் வந்து இப்போ 3வது வி வந்து போட்டுக்கிறேன். இந்த பட்டிக்கு நடுவில் வந்து 4வது வி போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து பட்டியோட எண்டில் வந்து 5வது வி வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரியே எல்லாத்துக்குமே 5 தான் போடுவேன் அப்படின்னு கிடையாது. ஒரு சில பெரிய ப்ளவுசஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா 6 வி கூட நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நமக்கு கழுத்து முன்பாகம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் எடுத்துருக்கிறேன். பேக் பார்ட்டில் நான் வந்து கழுத்து இன்னும் தைக்காமல் வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். மெயின் கிளாத் மேலே நான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ண முன்பாகத்தை வந்து வச்சதுக்கப்புறமே இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி தான் பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை வெட்டி விட்டுட்டு இந்த லைனிங்கை அப்படியே மடித்து இது மேலே வந்து தையல் போட்டுடுறோம். அப்படி போடும்போது நமக்கு அந்த ஷோல்டர் வந்து கிராஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் இதை தைக்கிறதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் லைட்டாக உள்ளார மட்டும் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தைக்கும் போதே கழுத்தை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அடுத்தது இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கழுத்து வந்து அழகாக நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா
பின்னாடி கழுத்தை திருப்பணும் அப்படின்னா, அந்த துணியை திருப்பணும் அப்படின்னா, கழுத்து பீஸும் எதுவுமே வந்து இருக்காது. அந்த ஷோல்டர்ட்டயும் நமக்கு பிசுறு எதுவுமே இல்லாம நல்லா நீட்டா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப இந்த சைட்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க ரெடி பண்ண பீஸ இந்த மாரி அதோட மெயின் கிளாத்ல நான் வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமேல அத அப்படியே வந்து நான் மடிச்சு ஒரு தையல் வந்து போடுறேன். இப்ப அந்த சைடு நான் தைச்சது நகராம இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல ஒரு தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமே வந்து தைச்சேன். இதுல அப்படியே டைரக்ட்டா மடிச்சு வச்சு நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். கையோட 2 தையல் வந்து போட்டுறலாம். நமக்கு அப்பதான் ஸ்டிஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கழுத்து போர்ஷன் அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் ரொம்ப அதிகமா துணி விட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நல்லா இருக்காது. இந்த கார்னர்லாம் கரெக்டா எடுத்து விட்டுட்டு, இப்ப நம்ம இது மேலேயே வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறலாம். ஊசியோட தையலும், குதிரோட தையலும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இந்த கழுத்தை சுற்றியும் வந்து ஆம்கோல் கிட்ட இருந்து கீழே இடுப்பு வரையும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த கழுத்து பீஸ் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பெரிய கடைகளில் தைச்சு கொடுக்குற ப்ளவுஸ் கூட தோற்று போயிடும். அவ்வளோ அழகாக நீட்டாக உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் சார்ஜ் பண்ண தேவையில்லை. கஸ்டமருக்கு அந்த ஃபிட்டிங்கும் ப்ளஸ் அதோட வந்து ப்ளவுஸ் பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருந்தாலே வந்து நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வந்து கொண்டு வந்து துணி கொடுக்க வருவாங்க. இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். முதல்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற அந்த முதல்ல அவங்க கொடுத்த ஒரு அளவு ப்ளவுஸை பார்த்தா கூட அந்த அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற ப்ளவுஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அங்கே கொடுத்தா நல்லா தைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தினாலுமே ஒருத்தவங்க மூலியமாக வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது இல்லை அங்கே கொடுங்க அங்கே நல்லா ஸ்டிச் பண்ணி தருவாங்க அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது அதை நம்பி தான் வந்து கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து அதிகமாக வருவாங்க. ஏன்னா நம்மளே வந்து நம்ம நல்லா தைப்போம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா சரி அப்போ அவங்க நல்லா தைக்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்பி தான் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து அவுட்டரில் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து இந்த நூல் இது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ கையோடு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இதுக்கப்புறமே நம்ம வந்து கை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். கை அட்டாச் பண்ணும்போதும் அப்படி தான் நீங்கள் வந்து அந்த குடஞ்ச பக்கத்தை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குடஞ்ச பக்கத்தை நீங்கள் வந்து இந்த இதில் ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே அப்படியே வெட்டி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ் போர்ஷன்லேருந்து மேல் போர்ஷன் அந்த கீழே இடுப்புக்கிட்ட இருந்து ஆம்கோல் வரையுமே வந்து நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்ததுக்கு அப்புறமேலே நம்ம வந்து கை வந்து அட்டாச் பண்ணிடலாம். கை வந்து ரவுண்டாக வர மாதிரி தையல் போடுறாங்க பார்த்தீங்களா, அட்டாச் பண்ணுறது சைடு தைச்சிட்டு கையை மட்டும் நான் கடைசியாக அட்டாச் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தடுக்கும் வந்து இந்த 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 இடத்துல தான் வந்து சைடு ஃபஸ்ட்டு தையல் போட்டதுக்கு அப்புறமேலு அதுக்கப்புறமே வந்து கை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய கஸ்டமருக்கு சப்போஸ் ஏதாவது அவங்க கொஞ்சம் வெயிட் ஆயிட்டாங்க கொஞ்சம் பாடி அப்படின்னா அந்த இந்த ப்ளவுஸ் வந்து பிரிச்சுட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுவே நம்ம நேர் தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவை அப்படின்னாலும் வந்து ப்ளவுஸை வந்து பிரிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களே வந்து போட்டுப்பாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம கையை அட்டாச் பண்ணினதுக்கப்புறமே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதா இல்லை எங்கேயாவது வந்து ஏற்றியும் தத்தியமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து திருப்பியும் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு 40 நிமிஷம் வந்து ஆச்சு. இந்த லைனிங் ப்ளவுஸு எக்ஸ்ட்ராவாக இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாச்சு. இதுவே வந்து நார்மலாக எப்பயும் போல் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு 35 நிமிஷம் இல்லை ஒரு 32 30 நிமிஷம் அந்த மாதிரி டைமிங்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து ஒன்றும் பெருசாக ஆயிர போகிறதில்ல. அதே டைமில் வந்து ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இருக்க நம்ம வந்து பெஸ்ட்டாக தான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணுமோ ஒழிஞ்சு
இருக்க ரொம்ப ஒர்ஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. நமக்கு செய்கிற வேலை நமக்கு முதல்ல சரின்னு படணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸை அதிகப்படுத்த முடியும். இப்போ சைடு வந்து நான் வச்சு பார்த்துக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு அளவுமே வந்து வச்சு பார்த்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமருக்கு நான் வந்து டெலிவரி கொடுக்கறது. எல்லா அளவுமே சரியாக இருக்குது, நம்ம நல்லா தான் தைச்சிருக்கோம், எந்த மிஸ்டேக்கும் வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப மட்டும்தான் வந்து அந்த ஒரு தொழிலில் நம்ம வந்து முன்னேற முடியும். இப்போ இந்த டைமில் நான் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். கையுக்கும் கீழே பட்டிக்கும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த இடத்துலையும் சுருக்கமெல்லாம் அந்த பிசுரெல்லாம் வராது. ஏன்னா ஷோல்டரும் வந்து நம்ம க்ளோசிங்கில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ சைடு மார்க் பண்ணினதுக்கப்புறமேலே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதே அளவில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் சேம் இதே அளவு ஒரே ஒரு தையல் அளவு மட்டும் லைட்டாக கையை மட்டும் லூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் லைட்டாக கைக்கிட்ட மட்டும் ஒரு நூல் அளவுக்கு மட்டும் நான் லூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணினதுக்கப்புறமேலு இந்த பட்டியிலிருந்து நமக்கு அந்த ஆம்கோல் வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் ப்ளவுஸோட சுற்றளவும் வந்து கரெக்டாக வரும், மார்பு சுற்றளவும். அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயும் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தையல் போட்டுடலாம். அந்த தையல் போடும்போது ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். ஷோல்டரு சென்டராக வச்சுக்கோங்க. ஷோல்டரில் ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியும் அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் கொடுத்தா அளவு ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வராமல் பர்ஃபெக்டாக வந்து உங்களால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஒரு சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த கை வந்து ரவுண்ட் இதில் தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் கைக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிறேன் ஒரு நூல் அளவுக்கு. அதுக்கப்புறம் தள்ளி வச்சுக்கிறேன். ஷோல்டரை சென்டராக வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த டாட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு, அப்புறம் இந்த கொக்கி கிட்ட இருந்து ஆம்கோல் கிட்ட வரையும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு, கீழே பட்டி பீஸும் சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கிறேன். பட்டி பீஸ் எப்படி சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு கொக்கி பக்கத்தை எவ்வளோ அளவுக்கு பிடிச்சிருக்காங்களோ அதை பார்த்துட்டு, அதே மாதிரியே வந்து வி பக்கத்தில் நமக்கு அந்த அதே அளவு எக்ஸ்ட்ரா அந்த வி மட்டும்தான் வெளியில் தெரியணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஜாயின் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எவ்வளோ வந்து உள்ளார பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பேக் டாட் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். பேக் டாட் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சைட் ஜாயின் பண்ண 2 பக்கத்தையும் இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடில் இருக்கிற சைட் ஜாயின் பண்ண பக்கத்தை வச்சுட்டு அந்த சென்டர்லேருந்து பாதியாக எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கலாம். அது பிடிக்கும்போது மேலேருந்து கீழே வரையும் கொண்டு வரும்போது அப்படியே ஒரே லெவலாக கொண்டு வரணும். அது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமே வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே வரையும் நான் இதே மாதிரி ஒரு லெவலாக பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ திருப்பியும் ஒரு தடவை அளந்து பார்த்துக்குவேன். அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லை எக்ஸ்ட்ராவாக இன்னும் பிடிக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தையல் போடும்போது ஒரு 4 தையல் அளவுக்கு ஒரே சைஸாக ஒரே ஈவனாக வர மாதிரி நான் வந்து போட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு போடுற தையலை தான் எப்பயுமே வந்து கணக்கு பண்ணுவேன். அந்த தையலை ஒட்டியே அந்த குதிரோட தையல் வர மாதிரி நான் வந்து தையல் கொண்டு வருவேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அது அடுத்தடுத்து வர தையலை கணக்கு பண்ணி தான் வந்து இந்த மாதிரி தையல் போடுறது. அப்போ நமக்கு 4மே வந்து ஒன்று போல் ஒரே அழகாக வந்து வரும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிற தையல் பாருங்கள் எவ்வளோ அழகாக படிமானமாக ஒரே சைஸாகவும் ஒரே ஈவனாகவும் நான் வந்து பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு. இப்போ அடுத்தது இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இப்படி தையல் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக போடும்போது தான் பார்க்குறக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வந்து இருக்கும். இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சைடு ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா இதோட ஃபுல் ப்ளவுஸும் ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது. இப்போ பேக்கில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். ஓவர்லாக்
போட்டுட்டு இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதை நான் வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் ஓவர்லாக் போட்டது, பேக் டாட்டு, ஃப்ரண்ட் டாட்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு இதை நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். அப்பப்போ அந்த பிசுறு எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நீங்களும் கஸ்டமருக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இந்த மாதிரி மெத்தடில் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பெரிய கடைகளில் மட்டும்தான் அப்படி தைப்பாங்க அப்படின்னு வந்து சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் தைக்கிறவங்க நல்லா தைக்க மாட்டாங்க, நீட்டாக தைக்க மாட்டாங்க, பர்ஃபெக்டாக தைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வீட்டில் தைக்கிற நம்மளும் வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத நீங்களும் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.